என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில் இருக்கோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இந்திய சுதந்திர தினம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்திர பகவான் காலையில் 10 மணி 5 நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். பிறகு பரணி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரொம்ப அனுகூலமா இருக்கார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்தோட இந்த நாளை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட சுபகாரியம் பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அது திருமணமாக இருக்கலாம், உபநயனமாக இருக்கலாம், சீமந்தமாக இருக்கலாம், சஷ்டியப்த பூர்த்தியாக இருக்கலாம். நல்ல சுப செய்திகள் வீட்டில் பேசுவீங்க. இது ஒரு ஆனந்தமான நாளா வியாபார பெருமக்களுக்கு அமைய போறது. ரிஷபராசி என்பர்களே, சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்றார். 2 தன வருமானத்தை தரக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இப்போ நல்ல தன வருமானம் வரும். வெளி உலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். நேற்று வரை உங்களை பற்றி ஏளனம் பேசியவர்கள் இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க. எவ்வளவு திறமசாலி பாரு அப்படிம்பாங்க. வியாபாரத்தை மிக நேர்த்தியா செய்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஒரு நாள். மிதுன ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். இன்னைக்கு சந்திரன் லாபத்திலே அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. அவர் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அனுக்கிரகம். இந்த நாளில் தொழில் மூலமான வருமானம் மிகச் சிறப்பாக இருக்கும். என்ஜாய்மெண்ட் தான் இன்னைக்கு முக்கியம் அப்படின்னு வச்சிருப்பீங்க. என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்லாம் பேசிப்பீங்க வீட்டுக்குள்ளே. மனைவி மக்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பணப்புழக்கத்தில் ஒரு வித்தியாசம், ஒரு சந்தோஷம் இருக்கும். மனமெல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு நல்ல நாள். கடகராசி என்பர்களே, உங்களுடைய நல்ல வியாபார நோக்கங்கள் இன்னைக்கு நிறைவேறும். வியாபாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். சிலருக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணத்திற்கு நல்ல வரன் அமையும். நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு கஷ்டங்களும் விலகி இஷ்டமா பல காரியத்தை செய்யக்கூடிய நாள். சந்தோஷமா செய்கிற நாள். ராசிநாதன் சூரிய பகவான் இப்பொழுது 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். தெய்வ வழிபாடு இன்னைக்கு நன்மை தரும். இருக்கன்குடி போய் வழிபாடு பண்ணா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். கன்னிராசி என்பர்களே, இது ஒரு இந்த நாள் சந்தோஷங்கள் பொங்குவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். 8ல் சந்திரன் போறாரேன்னு கவலைப்படக்கூடாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அவாய்ட் பண்ணணும். அம்மா உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் பார்க்கிறாரே குடும்பஸ்தானத்தை, அதனால குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு முயற்சி பண்ணணும். வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். சிலருக்கு சகோதரர்களால் மனத்தாங்கல் ஏற்படலாம். சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் பெருகும். துலாம் ராசி என்பர்களே, இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற நல்ல நாளாக துலாம் ராசி என்பர்களுக்கு அமைகிறது. சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கார். சாரம் கொடுக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலும், அதை போல சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகம்.
நல்ல கல்யாண செய்தி வரும். திருமணத்துக்கு வரன் பார்க்கிற போது இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சிருந்தால் அதில் சில நன்மைகள் நடக்கிறது. சில ஈகோ கிளாஷ் வரும் சொன்னால் கூட அந்த குருவுடைய அனுக்கிரகம் நன்மையை செய்கிறது. இது அற்புதமான நாள். நல்ல வரன் அமையும், சுப செய்திகள் தேடி வரும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த வியாபாரத்தில் நீங்கள் எப்படி ஜெயிச்சீங்கிற ரகசியத்தை மட்டும் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அடித்து கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லக்கூடாது. கூட இருந்தே குழி பறிப்பதற்கு சிலர் தயாராக இருப்பார்கள். உங்களுக்கு உதவுவாங்க, உங்கள் கூடையே இருப்பாங்க. நாளைக்கு அவங்க வியாபாரம் செய்வாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய அதே வியாபாரத்தை அவங்க எடுத்து செய்வாங்க. உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதே முறையில் செய்வாங்க. இப்போ வருத்தப்படுவீங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க வியாபார விஷயங்களை, ரகசியங்களை யாரிடம் ஷேர் பண்ண வேண்டாம். ஆனால் உடல் நலத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும். இந்த புதுசாக வேலை தேடுறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுகர் கம்பெனி இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப தேவை. படிப்பில் மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். தனுசு ராசி அன்பர்களே, இது மிகச்சிறந்த நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இன்னைக்கு காதல் உறவுகள் மலரும், காதல் விஷயங்கள் கல்யாணத்தில் முடியும், பேரண்ட்ஸுடைய சம்மதம் கிடைக்கும். ஒரு குதூகலமா இருப்பீங்க யங்ஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்கள் அன்பிற்குரியவங்களை இன்னைக்கு சந்திப்பீங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை வச்சுக்கிடுங்களேன், இன்னைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போகுது குடும்பத்தில். செய்தொழில் நல்ல விருத்தி அடையும், தொழில் ரீதியான தடைகள் விலகும், பொழுதுபோக்கு விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபாடு கூடும். குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு செய்தீங்கன்னா ரொம்ப நன்மை தரும். மகர ராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது ஸ்தானத்தில் இருக்கார். கேது பகவான் 8ஆம் இடத்திலும் சுக்கிரன் 6ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த வம்பு வழக்குகள் வந்தால் ஒதுங்கி போயிடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இந்த நாளில் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நீங்க கைராசி டாக்டர் உங்களை புகழுவாங்க. உங்களுடைய உடல்நல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்தாலும் நன்மை நடக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் சில பிரச்சனைகளை சிலர் சந்திப்பார்கள். பொறுமையா இருக்கணும். வீட்டில் வியாபாரத்திற்கு தேவையான நல்ல உதவிகள் கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 3ஆம் இடத்துல போறார். சுக்கிர பகவானை பாருங்க, உங்களுக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய கும்பராசி இளைஞர்கள் காதல் விஷயத்தில் இப்ப வெற்றி இருக்கும், கல்யாணம் கைகூடும். ஆனால் அதே நேரத்தில் கண்களில் சில பிரச்சனைகளை கும்பராசிக்காரங்க இப்ப சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ கண்களுக்கு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சிந்தனை வயப்பட்டே இன்னைக்கு இருப்பீங்க. குடும்ப வருமானம் பெருகும். ஆனால் உடம்புல ஒரு அசதி இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. இந்த நாள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும். மீனராசி என்பர்களே, இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். தனஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார் பாருங்க. இன்னைக்கு நல்ல காசு பணம் வரும். குடும்பத்தில் ஆரோக்கியமான டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஒரு புதுசாக கார் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, அதை பற்றின டிஸ்கஷன், பிள்ளைகளுடைய படிப்பை பற்றின டிஸ்கஷன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாய் அமர்ந்து பேசுவீர்கள். அதுவே இந்த காலத்தில் மிக பெருசு. ஆளுக்கு ஒரு திசையில் செல்ஃபோனை வச்சு உட்கார்ந்துருக்கிற காலத்தில் குடும்ப உறவுகள் ஒன்றாக அமர்ந்து பேசுகிறாங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா? சர்வஜன சுகினோ பவந்து.